நீ என்ன சொன்ன? நீனும் பெரிய ஆளதுக்கு ஒரு பைக்கு கொட்டுவலாம். ஆமாம். அப்போ நான் பெரிய ஆள் அதுக்கப்புறம் எனக்கு நியூ பைக்கில் வேணாம். அந்த ஆஃபீஸில் ஒன்று பழைய பைக் இருக்குல்ல, அதை நான் ஓட்டிடுவேன். ஏன் உனக்கு புது பைக்கு வேணாம்? ம் பைசா வேஸ்ட் ஆயிரும்ல, அதான். எப்பா இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட நீ? ம் கோச்சாய் தான் கற்றுக்கிட்டேன். ஆ கோச்சாய் தான் கற்றுக்கிட்டேன். கோச்சாய் கற்றுக்கிட்டியா? ம் கணிதனா நீ சொன்னல அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் அப்படிலாம் சொல்லுவோமா? நீ எப்படி இவ்வளோ சாஃப்டாக எல்லாம் எப்படி நல்லா பேசு? ஹர்ட் ஆக மாதிரி. ஏன்னா நான் கோச்சில் நான் ஷார்ட்ஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணி பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம். இப்போ வந்து நம்ம மம்மி தானே அழகாக இருக்குது, வேறு யாரும் அழகாக இல்லைல்ல? இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லா அம்மாவும் நல்லா தான் இருக்குது. எல்லா மம்மியும் நல்ல மம்மி தானா? ஓஹோ. இது எப்படி இது எல்லோரும் வந்து உன் வீடியோ ரொம்ப பார்க்க பிடிக்கி, எல்லோரும் வீடியோ ரொம்ப பார்க்குறாங்க ஐயா? ஏன்னா நான் கோச்சில். ஓ சரி சரி. நீ எப்படி கோச்சானா? யார் கோச்சா வச்சுனா நீ? எனக்கு உடனே பார்த்து தான் எனக்கு ட்ரைனிங் பண்ண பிடிக்கும், அதனால. என்ன பார்த்தா நான் அப்படி என்ன செஞ்சேன்? என்ன பிடிச்சி உனக்கு? நீ ட்ரைனிங்லாம் பண்ணுவேல? ஆமாம். அது பார்த்து தான் எனக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால. எல்லாருமே ட்ரைனிங், எல்லாருமே எல்லா அப்பாவும் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லா அப்பா வேலைக்கு போகிறாங்க, எல்லா அப்பா அதே மாதிரி. ஆமாம். உனக்கு ட்ரைனிங் ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு? அது இனி பார்க்கும்போது அந்த அதில் என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? இது ஷார்ட்ஸ் பண்ணல, அது செம்மையாக இருக்கு. நான் ஷார்ட்ஸ் பண்ணுறதா? ஆமாம், அது செம்மையாக இருக்கு. சரி சரி. ஒரு கோச் ஆகணும்னு உனக்கு ஏன் தோணுச்சு? வேறு ஏதாவது திங்கிங் ஒய்? கோச்சுக்கு எனக்கு கோச்னா ரொம்ப பிடிக்கும், அதனால கோச் ஆகிட்டேன். ஒரு கோச்சுக்கு ஏன் கோச் அப்படி என்ன இருக்குது கோச்சில்? கோச் எல்லோரும் ரிக்ஷா விட்டுதாங்க. உனக்கு ரிக்ஷா விட்டு பிடிக்குமா? ரிக்ஷா பிடிக்குமே. பிடிக்கும். அப்போ நீ ரிக்ஷா விட்ட வேண்டியது. அப்போ ஏன் கோச் ஆன நீ? ஏன் சின்ன வயசில் எப்படி ரிக்ஷா ஓட்ட முடியும்? சின்ன வயசில் கோச் ஆயிடலாம். நிறைய பேர் டான்ஸர் ஆகிறாங்க, நீ ஏன் டான்ஸர் ஆகலை? ஏன் கோச் ஆகணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால கோச் ஆகணும். கோச்சில் என்ன இருக்குது? அப்படி என்ன பார்த்த கோச்? கோச்சில் என்னதான் இருக்குப்பா. எல்லோரும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதனாலயா? எல்லோரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்காங்க, சொன்னால் எல்லோரும் கேட்காங்க. இதுக்கு நீ உனக்கு கோச் ஒன்று பிடிச்சிச்சு அப்படி கேட்க? கோச்சில் அப்படி என்ன இருக்கு? கோச்சில் கோச் இருக்கு. சரி, கோச் இருக்கு. வேற கோச்சில் தம் அதிகம் இருக்கு. தம் அதிகம் இருக்கா? சூப்பர். வேற நல்லா செம்மையாக பேசுவாங்க. செம்மையாக பேசுவாங்க. ஓகே, அவ்வளோதானா? கோச் ஆக்சுவலி என்ன தான் பண்ணுவாங்க? கோச்னா யாரு? கோச்னா பிரியா ஆண்டனினா, மிஸ்னா மேம், ஸ்வேதா மேம், எல்லாரும் கோச். ஓ, நீங்கள் எல்லோரும் கோச்சா? இவங்க எல்லாரும் என்ன பண்ணுதாங்க? கோச்னு என்ன தான் பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? ஃபுல் டே வேலை பண்ணுவாங்க. என்ன வேலை பார்ப்பாங்க? நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை தான் வேலை பார்ப்பாங்க. சரி, நான் சொல்லுது ஒரு பக்கம். அவங்க கோச்சாக இருந்தால் அதுக்கு என்ன பெனிஃபிட்? மக்களுக்கு என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட்னா மக்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்கும்ல? அப்படி இவங்க கோச்சாகி மக்களுக்கு என்ன யூஸாக இருக்குது?
ம், மக்களுக்கு இது பைசா யூஸாக இருக்குது. பைசா யூஸாக இருக்கா? ம், சரி, உங்கள் பைசாவா? நீங்கள் அவங்க பைசா ஏன் பைசா இல்லை. எப்படி பைசா யூஸ்ஃபுல்? அவங்க பைசா உங்களுக்கு தருவாங்க அதா? அவங்க பைசா? அவங்க பைசா அவங்க வச்சிருவாங்க. அது நீங்கள் கோச்சாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் அந்த பைசா என்ன பண்ணுவீங்க? அவங்க பைசா அவங்க என்ன செய்ய வைப்பீங்க? புரியல. மக்களுக்கு அப்படி கோச்சாக இருந்து என்ன சொல்லி கொடுப்பீங்க அப்படி கேட்குறேன். மக்களுக்கு கோச்சா இருந்தால் எப்படி சொல்லி கொடுக்க? என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படி கேட்குறேன் மக்களுக்கு. தெரியுமா உனக்கு கோச் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? எல்லாருக்கும் முடிவெல்லுன்னா ப்ரோக்கலி சாப்பிடுங்க, கேரட் சாப்பிடுங்க, அந்த மாதிரி சொல்லுவேன். அது சொன்னால் மக்கள் ஏன் கேட்குறாங்க எல்லோரும்? ஏன்னா அது யூஸ்ஃபுல். அதான். ஓஹோ, அப்போ கோச்சுனா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக அதை சொல்லிக் கொடுப்பாங்களா? அப்படியா? ஏன் மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, உங்கள் கோச்சுக்கு மட்டும் தெரியுது எப்படி? என்னன்னா ஸ்மார்ட். ஓ, அதனாலயா? எப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஆனீங்க? மைண்ட் வச்சு தான் ஸ்மார்ட் ஆகணும். இப்போ மக்கள்கிட்டையும் மைண்ட் இருக்கலாம், அவங்க ஏன் ஸ்மார்ட் ஆகலை? எல்லாருக்கும் மைண்ட் இருக்குது, உன் ஃப்ரெண்டுக்கு மைண்ட் இருக்குது, எல்லாருக்கும் மைண்ட் இருக்குது. அப்போ எல்லாம் சும்மா சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எப்படி கோச் ஆகிட்ட? இல்லை, மைண்ட் வச்சு இல்லை, அது நேச்சர். மைண்ட் கேம்ஸ் இந்த மாதிரி. மைண்ட் கேம்ஸ். மைண்ட் கேம்ஸ். அதுக்கப்புறம் படிக்கல மேக்ஸ், இங்கிலீஷ் அதை வச்சு. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மேத்ஸ் இங்கிலீஷ் படிக்கல? அந்த ரேம்ஸ் தான் படிக்கல, வேற எல்லோரும் தான் படிக்காங்களா? அப்புறம் எல்லோரும் ஏன் கோச் ஆகலைன்னு கேட்குறேன். எல்லோரும் தான் ஸ்கூலில் எல்லோரும் மேத்ஸ் படிக்காங்க, இங்கிலீஷ் படிக்காங்க, நீங்கள் மட்டும் கோச் ஆகிட்டீங்க. உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேர் கோச் சொல்லுங்கள்? ஸ்கூல்ல கோச் எப்படி இருக்கும்? நீ மட்டும் எப்படி கோச் ஆன? ஒன்றே மாதிரி ஸ்கூலில் ஏன் எல்லோரும் கோச் ஆகலை அப்படி கேட்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் கோச்சா இல்லை? நீ நிறைய படிப்பியோ? நீ நிறைய படிக்கியா, அதனால கோச் ஆகிட்ட அப்படியா? அவங்களாம் அந்த மாதிரி படிக்கவே இல்லை, வீடியோஸ் பார்க்கல. அவங்களும் வீடியோஸ் பார்க்காங்களா? அப்புறம் அவங்க கோச் ஆகலை? அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் கோச்சுன்னு? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். நீ சொல்லவே இல்லையா? ஏன் சொல்லல? மறந்து போயிட்டேன். நீ சொல்லுவியா? அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன புரியும்? ஜோஸ் கோச் அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரியும்? ஐசக் ஓகே அப்படி கேட்பாங்களா? கோச்னா அப்படி அப்படி கேட்பாங்களா? உங்களுக்கு கோச்சுன்னு தெரியல? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? நான் கோச் मतलब क्या அப்படி சொன்னா கோச் லீடராக இருக்குமா கேப்டனாக இருக்குமா? கோச் லீடர் கிடையாது, கேப்டன் கிடையாது. லீடர் வேறு, கேப்டன் வேறு, கோச் வேறு, டீச்சர் வேறு, மென்டோர் வேறு, குருஜி வேறு, எல்லாமே வேறு வேறு. ஆனால் எல்லாருமே டீச்சர் மாதிரி தான். கோச் வந்து ஏதாவது ஒரு செய்ய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஃபுட்பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது,
கேரம் விளையாடுது, சமைக்கிறது, ஒரு லைஃப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குது, அவங்களுக்கு டெய்லி வர பிரச்சனைகள், சேலஞ்சஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதுதான் கோச். டீச்சர் வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்களா? கோச் எத்தனை பேர் சொல்லிக் கொடுப்பாங்க? கோச் மீட்டிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. கோச் தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் இங்கேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. டீச்சர் வந்து வெறும் ஸ்கூலில் தானே சொல்லிக் கொடுப்பாங்க? டீச்சர் அந்த ஸ்கூலில் டான் பாஸ்கோ ஸ்கூலில். ஆமாம், அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கா சொல்லித் தராங்களா, எல்லோரும் மொத்தமாக சொல்லிக் கொடுக்காங்களா? ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் எல்லா கிளாஸு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் போல தானே சொல்லிக் கொடுக்காங்க. ஆமாம், அதுதான் அவங்க டீச்சர். கோச் வந்து அப்படி இல்லை, தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் ஜோஸ்க்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க, ரோஸ்க்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி அவங்க தான் கோச். அப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினைக்காங்களா? இப்போ நீ எப்படி, நான் எல்லையும் ஹர்ட் பண்ணாமல் பேசுகிறல, நீ யாரையும் ஹர்ட் பண்ணாமல் சாஃப்டாக அழகாக எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி பேசுகிறல. இப்போ மற்றவங்க வந்து அவங்க எல்லாம் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க, எல்லோரும் கோவப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து ஜோஸ்ட்டு கேட்பாங்களா, எனக்கும் ஜோஸ் சொல்லித்தாங்களா எப்படி பேசணும் அப்படின்னு? அப்போ நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பியா? அப்படி ஹர்ட் ஆகாமல் பேசணுன்னா எப்படி பேசணும், எப்படி சொல்லிக் கொடுப்ப நீ? இப்போ கோச்சுக்கு அது தெரியணும்ல எப்படி பேசணும்னு. ஸ்மூத்தாக பேசுவேன். ஸ்மூத்தாக பேசணும். அழகாக பேசுவேன். நல்லா பேசுவது. இதை நீ அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் அதே மாதிரி சாஃப்டாக பேச, நல்லா பேச படிச்சுட்டாங்கன்னா அப்போ நீ யார்? கோச். அதுதான் கோச் வேலை. புரியுதாப்பா? வேறு எதுவும் சொல்லணும், டவுட்டு கேட்குதா உனக்கு? ஓகே, ஜாயின் பண்ணிடு. இப்போ வந்து நான் அவன்கிட்ட கேட்கலாம், மம்மி கலரா நான் கலரா அப்படின்னு. அப்போ நீ யார் கலர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்களா? சொன்னீங்களே. யார் கலர்? 3 பேரும் நான் சொன்னீங்களா? ஆமாம், அப்படியே நீ 3 பேருன்னு சொல்ல, ஒருத்தர் தானே கலரு. அதை ஏன் நீ சொல்ல மாட்டேக்க? அதான் கேட்க. நீ கலராக இருக்க, நீ கருப்பாக இருக்க, நீ நல்லா இல்லை அப்படி நீ ஏன் சொல்ல மாட்டேக்க? குட் பை எப்படி சொல்ல மாட்டாங்களோ? அப்போ குட் பை எப்படி சொல்லுவாங்க? பேட் பாய் எப்படி இருப்பாங்க? பேட் பாய் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்க நல்லா பேச மாட்டாங்க. நல்லா பேச மாட்டாங்களோ? இனிமேல் நல்லா பேச மாட்டாங்களோ? இப்போ ஓகே.